கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனத்தின் முதல் பாகத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவர். அவருடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் அன்றாடம் தேவைப்படுகிறது. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இங்கே வாழ்வது கடினம், வாழ முடியாது. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் இதை தன்னுடைய வாழ்விலே அவர் அனுபவித்திருந்தார். ஆகவே தான் சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இருந்தது, ஊழியம் செய்தது, தேவனுக்கென்று பல தியாகங்களை பண்ணினது, சபைகளை கட்டினது, ஆத்துமாக்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தினது எல்லாமே தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அன்றைக்கு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே மிக ஆழமாக உணர்ந்திருந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்வது நம்முடைய திறமையினாலேயோ, நம்முடைய படிப்பினாலேயோ, நம்முடைய அந்தஸ்தினாலேயோ, நம்முடைய அழகினாலேயோ, நம்முடைய ஞானத்தினாலேயோ, வேறு எந்த காரியத்தினாலேயோ அல்ல. நாம் இந்த உலகத்திலே இன்றைக்கு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையினாலே. ஹல்லேலூயா. புலம்பலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபைதான் என்று. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இரக்கம் மிகுந்த தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கலுமே தேவனுடைய கிருபை நல்லது என்று தாவீது ராஜா அனுபவித்திருந்தார். ஆகவேதான் அவர் அன்றைக்கு அதை பாடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபைகளை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் அனுபவிக்கிறவர்களாக, அதற்காக தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்வினாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நமக்கு தேவை என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய ஜீவனை பார்க்கலும் தேவனுடைய கிருபை நல்லது என்று நாம் அனுபவிக்க வேண்டும், அதை தெரிந்திருக்க வேண்டும். நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தன் பாடுகிறார், உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய கிருபை நன்கு உணர்ந்து அனுபவித்து அதை பாடி மகிழுவார்கள். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கும் தந்தருளும்படியாக ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல நாங்கள் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலேயே. அதற்காக உமக்கு நன்றி. அனுதினமும் தேவன் எங்களுக்கு புது புது கிருபைகளை தந்து, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் உங்க கிருபைகளை அளவில்லாமல் எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி. கர்த்தருடைய கிருபைகளை நாங்கள் இன்னும் பெற்று உமக்கென்று சாட்சிகளை வாழ உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.